ஒம்போடும் தெம்போடு விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு. கல கல வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பல ராகம். போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். அம்பாரி அம்பாரி ஆன பாரு இத அன்பால கட்டி கொண்டாள் யாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலி வந்து சென்று அத்தனைக்கு ரொம்ப செல்ல பேபி. தந்தம் உண்டு பாச பந்தம் உண்டு அந்த தந்தம் போல மனசு வெள்ளனா. கத்தி போல புத்தி கூர்வா உண்டு நான் அழகிட்டா வாடுறான். தேவசாமி மூவர்சாமி ஏறி போகும் ஒரு யாரு. ராமு நம்ம ராமு தான் சொல்ல சொல்ல இனிக்குதே. அம்பாரியான பாடு இத அன்பால கட்டி போட்டாள் யாரு. செல்ல குட்டி வெள்ள கட்டி என்று கொஞ்சம் பாட்டி வாயில்லாத ஜீவனோடு போடுறாங்க போட்டி. யானை வரும் மணி ஓசா சுகம் இவ வந்த நேரம் நல்ல நேரமே. டாடி கையில் பெரும் காசு பணம் இவ வந்த பின்னே தினம் கொட்டுதே. மம்மி போடும் காஃபி போல ரொம்ப டேஸ்ட் இவனது அன்பு. பாக நானே தோழனும் நானே ஹாட்டி மேரா சாத்தீடா. அம்பாரி அம்பாரி ஆன பாரு இத அன்பால கட்டி கொண்டாள் யாரு. ஒம்போடும் தெம்போடும் விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு. கல கல வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த காதலில இருக்குது பல ராகம். போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பார்க்கும் நம்ம யாவருக்கு நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். ஏங்க திரும்ப திரும்ப ஒரே விஷயத்துக்கு பஞ்சாயத்து கூட்டுறது வெறுப்பா இருக்கு. வேற வழி பிரச்சனை ஒரு யானை தானே. எங்க ஊர்காட்டுல இருக்கிறது ஒரு யானை அது இல்லன்னு முடிவாயிருச்சு. நாகேந்திரன் ஐயா பொய் பித்தலாட்டம் ஆடுறாருன்னு போன பஞ்சாயத்திலேயே முடிவாயிருச்சு. ஆனா இப்ப மிராசா நியாயத்திராசான்னு தெரியல நேரம் வந்துருச்சு. நல்லவங்களுக்கு தனியா சோதனை வருது. அதான் நம்ம மிராசுக்கு வந்துருச்சு. குடும்ப பகை தீர்க்கதான் மிராசு ஊர் தலைவரோட மோதுறாருன்னு நினைச்சேன். இப்பதாங்க தெரியுது மிராசு ஊர் நன்மைக்காக வாழ்றாருன்னு. மாமா மச்சான் பிரச்சனைய ஊர் பிரச்சனை ஆக்குறாரு மிராசுன்னு நாம தான் ஏன் தப்பா நினைச்சுக்கிட்டோம். கருப்பாடு யாருன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. கூலிக்கு மாறாடிக்கிற 10 பேரை வச்சு பஞ்சாயத்து பண்றீங்க. பஞ்சாயத்து ஆயாது பிரச்சனையே உங்களை பத்தி தானையா. நீங்க எதுவும் கோவப்படுறீங்க? கோவப்பட்டு பேசினாதானே பண்ண தப்பு தெரியாம போகும். எவிடாது பொட்டத்தனமா மறைஞ்சிருந்து பேசுறது. நேர்ல வாங்கடா. எவனா இருந்தாலும் பின்னிடுவேன் பின்னி. மகேஷ் தம்பி என்ன பேசுறீங்க? பொது இடத்துல நாவடக்கம் முக்கியம். ஏங்க எங்க அப்பா பிடிச்ச அவன் வேணும் பேசிக்கிட்டு இருக்கான். நான் எதுவும் கேட்க கூடாதா? பஞ்சாயத்தே உங்க அப்பா மேலதானே. ஊர்க்காரங்க பேசதான் செய்வாங்க. தலைவரை கேட்டுதான் ஆகணும். இது பொது விஷயம் இல்ல. ஏண்டா இவருக்கு நம்ம பணமே கொடுக்கலையே, இருந்தாலும் இவர் நம்ம பக்கம் பேசுறாரு. ஆச்சரியமா இல்ல? பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பணத்தை வாங்கி போறேன்னு. ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்ததுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
யானையை தேடி போறது முக்கியம் இல்லை. போயிட்டு வர வரைக்கும் யார் உசுருக்கும் எந்த ஆபத்து இல்லாம இருக்கணும். ஷூ, நீ இப்படி போ. சரிண்ணே. நீ இப்படி போ. இனி முடிவெடுக்க வேண்டியது ஊர் மக்கள் தான், தலைவர் இல்ல. தலைவர் பேசுறதுக்கு இனி ஒண்ணும் இல்ல. யானையை மறைச்சு வச்சது அவர்தான். நம்ம பார்த்ததுனால எல்லா உண்மை தெரிஞ்சு போச்சுல்ல, இனி மாத்தி எதுவும் பேச முடியாதுல்ல. ஊர் பஞ்சாயத்துல இதுவரைக்கும் தலைவர் பேசி ஊர் கேட்டுச்சு. இன்னைக்கு ஊர் பேச தலைவர் கேட்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதனால முடிவை அவரே சொல்லட்டும். திரும்ப இதை சரி தப்புன்னு சொல்லி என்ன நியாயப்படுத்த இப்ப இது அவசியம் இல்ல, எனக்கு தேவையும் இல்ல. போதும் போதும், இந்த ஊருக்காக உழைச்சது போதும், இந்த ஊருக்காக செஞ்சதும் போதும். அதோட பலனை இப்ப நான் பார்த்துட்டேன். இதுக்காக நான் ஒன்றும் வருத்தப்படல. ஊர் தலைவனை வாழ்றதை விட இந்த ஊர்ல ஒருத்தனை வாழ்ந்துட்டு போறதே மேல். இனி நான் எது பேசினாலும் அது தலைவர் பதவி போயிடும்ன்ற பயத்துல பேசுற மாதிரி ஆயிடும். எனக்கு அப்படி ஒரு அவசியம் தேவையில்லை. எதை காரணமா சொல்லி எந்த நோக்கத்துக்காக இந்த பஞ்சாயத்தை இப்ப கூட்டினீங்களோ அந்த நோக்கத்துக்கு இனிமே நான் தடையா இருக்க மாட்டேன். எனக்கும் என் குடும்பத்துக்கு எதிரா இனி எடுக்க போற எந்த தீர்மானமா இருந்தாலும் ஊர்ல ஒருத்தனா பஞ்சாயத்துக்கு தலை வணங்கி மக்கள் தீர்ப்பை சந்தோஷமா ஏத்துக்க நான் தயார். என் முடிவை நான் சொல்லிட்டேன். உங்க முடிவை ஊர் கூடி அடுத்த பஞ்சாயத்துல சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். பசங்களுக்கு டியூஷன் எடுக்கணும். ஆமா டீச்சர். கிராமர் சொல்லி கொடுக்கணும். நிச்சயமா சொல்லி தரணும். நாளைக்கு மீட் பண்ணலாம் டீச்சர். சரி, அப்ப நான் வரேன். உடம்பு எதுவும் சரியில்லையா? டீச்சர், டீச்சர் என்ன பண்ணுது? டீச்சர், are you all right? ஒண்ணும் இல்ல. என்னாச்சு டீச்சர்? டீச்சர், மாதவி டீச்சர், டீச்சர் என்னாச்சு? டீச்சர் என்ன பண்ணுது? டீச்சர் என்னாச்சு டீச்சர்? மாதவி டீச்சர், 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 யாராவது வாங்களே. டீச்சர், 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 யாராவது வாங்களே, ஹெல்ப் பண்ணுங்க. யாராவது வாங்க, சீக்கிரம் வாங்க. டீச்சர், டீச்சர், யாராவது வாங்களே. ஹெட் மாஸ்டர் சார், யாராவது வாங்க. மாதவி டீச்சர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. சீக்கிரம் வாங்க. டீச்சர், சீக்கிரம் வாங்க. வாங்க டீச்சர், வாங்க. டீச்சர் வாங்க, சீக்கிரம் வாங்க. வந்து பாருங்க. என்னாச்சு டீச்சர்? மயங்கி விழுந்துட்டாங்க. சார், முதல்ல தண்ணி எடுத்து வாங்க. டீச்சர், 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 டீச்சர்,
டீச்சர் தெளி டீச்சர் கொடுங்க தண்ணி சார். தெளிங்க தெளிங்க டீச்சர் இந்த தண்ணி குடிங்க குடிங்க டீச்சர் இந்தாங்க இதை குடிங்க சாரி உங்களை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் சீக்கிரம் தூக்குங்க கால் அங்கதான் இருக்கு வாங்க வாங்க சீக்கிரம் பாத்து மெதுவா பாத்துங்க டீச்சர் பாத்து பாத்து மெதுவா ஐயோ அப்படிதான் மெதுவா கொண்டு வாங்க சார் நீங்க அப்படியே வாங்க சரி பாத்து 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 மெதுவா மெதுவா பாத்து பாத்துமா பாத்து நல்லா தானே இருந்தாங்க என்னாச்சு திடீர்னு சரி சரி போலாம் வாங்க நீங்க அவங்க கிளாஸ் பாத்துக்கங்க மாதவி 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 அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்க அண்ணே சரி டீச்சர் மாதவி தம்பி இங்க வாங்களேன் டீச்சர் மாதவிக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைல்ல எதுவும் தெரியல தம்பி என்ன வெளியில இருக்க சொல்லிட்டாங்க சரி நான் உள்ள போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் ஆ, நீங்க இங்கே இருங்க சரிங்க தம்பி வாட் த ரீசன் இந்தாங்க சார் கேஸ் ஃபைல் அட்டெண்ட் பண்ண டாக்டர் யாரு டாக்டர் சகுந்தலா ஓஹோ ஃபுட்ல பாய்சனா அப்படிதான் சார் டோட்டலா வாமிட் பண்ணி எடுத்தாச்சுல எடுத்தாச்சு சார் நீங்க இது விஷயமா ஏதாவது பேசணும்னா டாக்டர் சகுந்தலா கேபின்ல இருப்பாங்க போய் பாருங்க சார் சரிங்க கேரியா ஓகே சார் அம்மா பாத்தீங்களா எப்படி இருக்காங்க பார்த்துட்டேன் அவங்கள அட்டெண்ட் பண்ண டாக்டர்கிட்ட கூட பேசிட்டேன் பயம் ஒண்ணும் இல்லையே இப்போதைக்கு எந்த பயமும் இல்ல உசுரை காப்பாத்திட்டாங்க எதனால அவங்களுக்கு இப்படி ஆச்சு வேற என்ன சாப்பாட்டுல ஸ்லோ பாய்சன் கலந்துருக்காங்க அதான் இப்படி குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தகவல் சொல்லணுமே அதுக்கு அவசியம் இல்ல நான் பாத்துக்கிறேன் ஏன்னா உயிர் பொழைச்சாச்சு எதுக்கு இதெல்லாம் வேண்டாம் சரிங்க தம்பி அப்போ நான் கிளம்புங்க கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி சரிங்க தம்பி அப்போ போற வழியில ஊர் தலைவருக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன் அதுவும் சரிதான் கண்டிப்பா தலைவர்கிட்ட மறக்காம சொல்லிட்டு போங்க சரி நீங்க கிளம்புங்க வரேன் தம்பி தலைவரே 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 வணக்கம் 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 தலைவரே என்ன வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க என்ன விஷயம் ஒரு கெட்ட விஷயம் கெட்ட விஷயமா அதானே இப்பெல்லாம் கெட்ட விஷயத்துக்கெல்லாம் இந்த வீடு தான் கிடைச்சதா கெட்டது நடந்தது இந்த வீட்ல இருந்து தானே சும்மா கெட்டது கெட்டதுன்னு சொல்லாம விஷயத்த சொல்லுங்க சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கு யார் சாப்பாடு யார் சாப்பிட்டது இந்த ஊர் ஸ்கூல் டீச்சர் மாதவி சாப்பிட்ட சாப்பாட்டுல விஷம் மாதவி சாப்பாடுல எப்படி விஷயம் தலைவரே எங்களை கேட்டா
சாப்பாடு தினமும் உங்க வீட்ல இருந்தா போகுது, நீங்க தான் பதில் சொல்லணும். எங்க வீட்ல இருந்து சாப்பாடு போறது உண்மைதான். ஆனா விஷயம் எப்படி? அதை கேட்டு போலான்னு தான் வந்தோம். மாதவி எங்க? மாதவி சிகிச்சையில இருக்காங்க. உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? இது வரைக்கும் இல்ல. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம். மங்களம், என்னங்க? நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். மகேஷ், நீ வீட்லயே இரு. ஏதாவது தகவல் இருந்தா நான் சொல்றேன். வாங்க. ஏமா தினமும் அந்த டீச்சருக்கு சாப்பாடு எப்படி? நம்ம வீட்ல இருந்து தான்ப்பா போகுது. ஆனா அதுல விஷயம் எப்படின்னு தான் தெரியல. நாம என்ன சாப்பிடுறோமோ அதுதானே அவளுக்கும் போகுது. தினமும் யார் கொண்டு போய் கொடுத்துட்டு வரா? நம்ம தங்கம் தாங்க. இப்பதான் இங்க நின்னுட்டு இருந்தா, அதுக்குள்ள எங்க போயிட்டா? தங்கம், தங்கம், தங்கம். ஆமா, வாமா உள்ள போய் தேடுவோம் வாங்க. தங்கம், 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 தங்கம். ஏய் தங்கம், தங்கம். தங்கம், அம்மா கிச்சன்ல போய் பாருங்க. சரிப்பா. சித்ரா, நீ உள்ள போய் பாரு. சரி. தங்கம், பிரீத்தி, மேல போய் பாரு. சரி. தங்கம், 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 தங்கம். ஓ, தங்கம், தங்கம்னு அவங்க கத்துறத பார்த்தா அவங்க கையில கிடைச்சா நான் சட்டியே ஆயிடுவேன். ஐயோ, நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது ஒய்யாரமா வந்தேன். இப்ப சொக்கு பொடி அது இதுன்னு கொடுத்து விட்டு இப்படி என்ன ஓட வச்சு, ஐயோ என்ன கொல்ல பக்கமா ஓட வச்சுட்டாங்களே. தங்கம், தங்கம், தங்கம் எங்க போயிருப்பா? ஐயோ, எனக்கு இதெல்லாம் தேவையா? ஐயோ, ஐயோ, தங்கம், தங்கம். ஐயோ, அவங்க கையில மாட்டிக்கும் போல இருக்கே. இந்த வயசான காலத்துல என்னால ஓட முடியலையே. ஐயோ, வந்துருவாங்க போல இருக்கே. ஐயோ, நேரம் கெட்ட நேரத்துல இந்த நாய் வேற துரத்துது. ஐயோ, தங்கம், தங்கம், தங்கம். தங்கம். அம்மா, அம்மா, அம்மா. என்னப்பா மேலேயும் இல்லையா? மேல எல்லாம் தேடி பார்த்துட்டேன், அவன் இல்ல. ஐயோ, சமைக்கட்டும் இல்லையேப்பா. எங்க போயிருப்பா? அதான் தெரியலையே. எங்க போயிருப்பா? எங்கேயாவது தப்பிச்சு போயிட்டாளோ? ஏதாவது முடிவு பண்ணி ஆகணும். ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுக்கிற டீச்சருக்கு எந்த கதியாயா? தலைவர் பண்ணதெல்லாம் அக்கிரமையா. இத பாரு வந்துட்டாரியா, பெரிய மனுஷன் வந்துட்டாரு பாரு. வராரியா, ரெண்டுல ஒண்ணு கேப்போம். ஆமா கேட்கலாம். கேளுங்க. நீங்க இங்கே இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இப்படி பந்தவா போறாரு. நம்ம நாகேந்திர ஐயா தலைவரானதாயே ஒரு ஆட்டத்துக்கு முடிவு கட்ட முடியும். மாதவி டீச்சர் 3 நம்பர் ரூம் சார். வாங்கய்யா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். மாதவி விஷயம் கேள்விப்பட்டு தான் வந்தேன். ஏன் என்னாச்சு இந்த மாதிரி? மாதவி உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையா? ஆபத்து இல்லைங்கய்யா. சரி வாங்க போய் பார்க்கலாம். இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க ஐயா. யார் கெட்ட நேரம் தெரியல, இப்படி ஆயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரும் எனக்கு வேண்டியவங்க தான் ஐயா. அதனால ஸ்பெஷலா கேர் எடுத்து பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. நல்ல தம்பி, நீங்கெல்லாம் இருக்கிறது எங்களுக்கு பெரிய பலம். அப்படி எதுவும் இல்லைங்கய்யா. இந்த ஊர்ல உங்களை வச்சுதாங்கய்யா நாங்களே இருக்கோம். நீங்க அப்படி நினைக்கிறீங்க. சில பேர் எப்படா என்ன அசிங்கப்படுத்தலான்னு அலையிறாங்க. இவ்வளவு ஏன், இப்போ ஹாஸ்பிட்டல் வெளியிலேயே அவன் ஏவி விட்ட ஆளுங்க என்ன மட்டமா ஏதோ பேசினாங்க. இதெல்லாம் என் காதல் விழுந்துச்சுதான். ஆனா சரிக்கு சமமா எதுவும் பேச வேணாம் தான் வந்துட்டேன்.